அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில தினங்களாக உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு அம்சமாக இந்தியாவுடைய எல்லை ஜம்மு காஷ்மீர் என்ற பகுதியில் பெஹல்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுற்றுலாத்துறை இந்த இடத்தில் நடந்த ஒரு தீவிரவாத தாக்குதல். இந்த தீவிரவாத தாக்குதல் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், இந்தியாவுடைய இந்த ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர்னு ஒரு தலைநகரம் இருக்குது. அந்த தலைநகரத்துலேருந்து ரொம்பவுமே பக்கத்தில் தான் இந்த பெஹல்காம் இருக்குது. இந்த பெஹல்காமை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலேருந்து நுவரலியா போன்ற ஒரு பகுதின்னு வைங்களே, ரொம்ப ஒரு அழகான ரம்பியமான ஒரு இடம் தான் இந்த பெஹல்காம். அப்போ இந்த இடத்துக்கு பெரும்பாலும் மக்கள் குதிரையில் தான் சவாரி பண்ணி போவாங்க. ஏன்னா ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும், அழகான ஒரு ஏரியா. அப்போ இந்த இடத்துல பொதுவாக ஜம்மு காஷ்மீருக்கு போகக்கூடிய அனைத்து மக்களும் அந்த இடத்த போயிட்டு பார்க்காம வரமாட்டாங்க. இந்தியாவிலிருந்தும் பல மாநிலத்திலிருந்தும் போகக்கூடியவர்கள் கண்டிப்பாக போவாங்க. அதே மாதிரி அன்னைக்கும் போயிருக்கிறாங்க. திடீர்னு சில பேர் என்று சில தகவல் வருகிறது, அல்லது பொதுவாக ஒரு 5 பேர் வந்தாங்கன்னு ஒரு தகவல் வருது. இவங்க திடீர்னு என்ன செய்கிறாங்கன்னா, கையில் துப்பாக்கியரையும் எடுத்துக்கிட்டு அந்த வந்திருக்கக்கூடிய சுற்றுலாத்துறையினரை சாரமாரியாக சுடுகிறார்கள். திடீர்னு சுடுறான். சுடும்போது எல்லாமே திடுக்கிட்டு போகிறாங்க. என்னடா இது, திடீர்னு வர்றாங்க, சுடுறாங்க, என்ன நடக்குது, ஏது நடக்குது, தலைக்கால் புரியாமல் தடுமாறி நிற்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து மக்கள் பதறி அடிக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் பரித்தவித்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி, அதே மாதிரி பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் பதறி போய் இருக்கக்கூடிய ஒரு காட்சி, இப்படி பலதரப்பட்ட காட்சியெல்லாம் சமூக வலைத்தளங்களிலே உலா வருவதை நாங்கள் பார்த்தோம். மீடியாக்களில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த தீவிரவாத தாக்குதலை தாக்கியவர்கள் முஸ்லீம்கள் தான் தீவிரவாதிகள், இவர்கள் தான் தீவிரவாத செயலிலே ஈடுபடக்கூடியவர்கள் என்று சில நச்சுக்கருத்துக்களை மாத்திரமே பதிவு பண்ணக்கூடிய சில மீடியாக்கள் முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி இந்த செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த ஜம்மு காஷ்மீர் பெஹல்கம் என்ற பகுதியிலிருந்து உயிர் பிழைத்து வந்த மக்களுடைய கருத்து என்ன தெரியுமா? எங்களை முஸ்லீம்கள் தான் காப்பாற்றினார்கள், தீவிரவாதிகள் தாக்கினார்கள் தான். ஆனால் அந்த ஊரிலே எங்களை முழுக்க தங்களுடைய தோளிலே சில முஸ்லீம்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள். இன்னும் ஒரு மலையாளி பெண் சொல்கிறார், எனக்கு 2 சகோதரர்கள் பெஹல்காமிலே, எனக்கு 2 ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்கிறார், இவர்கள் 2 பேரும் தான் என்னை அந்த நேரத்திலே காப்பாற்றினார்கள், என்னை கூட்டி வந்தார்கள், எனக்கு ஆதரவு தந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்களை புகழ்ந்து பேசுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பகுதியில் குதிரை ஓட்டுநராக இருக்கக்கூடிய சையீது ஆதில் உசைன் ஷா என்று சொல்லக்கூடியவர் இந்த தாக்குதலை பார்த்துட்டு தீவிரவாதிகளுடைய கையில் இருந்த துப்பாக்கியை பறித்து அந்த தாக்குதலை தடுக்க போன அந்த சையீது ஆதில் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரரும் அந்த இடத்திலே கொல்லப்படுகிறார். அவருடைய தாய் சொல்கிறார், என்னுடைய மகன் மட்டும்தான் என் குடும்பத்துக்கு உழைச்சி தரக்கூடிய ஒருத்தனாக இருந்தான், இன்றைக்கி அவனும் போயிட்டானே, அவனையும் கொண்டு போட்டாங்களே என்று ரொம்ப கவலையாக பேசக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு முஸ்லீம்கள் தங்களுடைய உயிரையே கொடுத்து காப்பாற்றிருக்கிறார்கள். முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் இல்லை என்று காப்பாற்றப்பட்ட அந்த மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு மீடியா எப்படி பரப்புது, முஸ்லீம்கள் தீவிரவாத செயலை செய்யக்கூடியவர்கள் என்று பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த தீவிரவாத செயலை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஒரு மதமாக இருக்கட்டும், எந்த ஒரு மதமுமோ எந்த ஒரு மார்க்கமுமோ தீவிரவாதத்தை ஆதரிக்கவும் இல்லை, தீவிரவாதத்தை போதிக்கவும் இல்லை. உண்மையிலேயே தீவிரவாதம் செய்யக்கூடியவர்கள் முஸ்லீம் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பெயரை வைத்துக் கொண்டிருக்கலாம். பேரை வைப்பதால் அவர்கள் மதத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு மதமுமே தீவிரவாதத்தை போதிக்கல்ல. இவர்கள் மதம் இல்லாதவர்கள் தான் இந்த தீவிரவாத செயலை, பயங்கரவாத செயலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சரி, இதெல்லாம் போக இன்னைக்கு உலகமே பேசக்கூடிய அளவுக்கு இந்த செய்தி மாறி போயிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், இந்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதே மாதிரி பாகிஸ்தான் அரசாங்கமும் அதற்கு பதிலடியாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட ஒரு எல்லை. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஏனைய பகுதிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதை விட அது உச்சக்கட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி அந்த ஜம்மு காஷ்மீர். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் அதிகமான பணம், பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு பகுதி
இராணுவத்துக்கு தான். இன்னும் சொல்ல போனால் இலங்கையில் தீவிரவாத தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு முதல்ல அறிவித்ததே இந்தியா தான். அவ்வளோ பாதுகாப்பு படையை கொண்ட இந்தியாவுக்கு அங்கே ஒரு தாக்குதல் நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்குமா? இந்தியா அறிவித்திருக்கிறது, நாங்கள் சிந்து நதி ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்கிறோம். சிந்து நதி என்று சொன்னால் இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு நதி, 2-3 ஆறுகள் சேர்ந்து போகக்கூடிய ஒரு நதி. இந்த நதி ஒப்பந்தத்தை நாங்கள் முறித்து கொண்டால் இங்கிருந்து இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு நாம் தண்ணி தர மாட்டோம். தண்ணியை கொடுக்காவிட்டால் 80% விவசாயம் இல்லாமல் போய்விடும், 70% கரண்ட் கட்டாக போயிடும். அப்படின்னா திங்கிறதுக்கும் இல்லை வெளிச்சமும் இல்லாத ஒரு நாடாக பாகிஸ்தான் மாறி போயிடும். இந்த அறிவிப்பை கேட்ட உடனே பாகிஸ்தான் அறிவிக்குது, நாங்கள் ஷிம்லா என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கையை முறித்துக் கொள்கிறோம். ஷிம்லா உடன்படிக்கை என்ன? நீ தண்ணியும் இல்லை திங்கிறதுக்கும் இல்லைன்னு சொன்னால் அது யுத்தத்துக்கு தானே சமம். நாங்கள் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறோம், பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ளே வரமாட்டான், இந்தியாவில் பாகிஸ்தானுக்குள்ளே வரமாட்டான். நாம் ஒரு போர்டரை போட்டு வச்சுருக்கிறோம். இந்த போர்டரை விரிவுபடுத்துவதாக இருந்தாலோ அல்லது சுருக்கிக் கொள்வதாக இருந்தாலோ ஒரு பேச்சுவார்த்தை என்ன செஞ்சுருவாங்க, அதை நடத்தி கொள்வாங்க. அதுதான் ஷிம்லா ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை முறிச்சா பாகிஸ்தானில் இருக்கிறவங்க இந்தியாவில் எங்கே வேணாலும் வரலாம், இந்தியாவில் இருக்கிறவங்க பாகிஸ்தானில் எங்கே வேணாலும் போகலாம். இப்படி அவரோட எல்லையே இல்லை என்ற ஒரு நிலைமை தான் இந்த ஷிம்லா ஒப்பந்தம் முறிப்பு என்பது. இப்போ அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னால், பெரிய அளவில் ஒரு யுத்தம் வெடிக்க போகிறது என்பது போன்றுதான் இன்னைக்கு உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. அது ஒரு அரசியலாக மாற்றி இன்னைக்கு கடைசி என்ன நடக்க போகுதுன்னா, அப்பாவி மக்கள் கொல்லப்பட போகிறார்கள். இந்தியா பாகிஸ்தானை அடித்தாலும் பாகிஸ்தான் இந்தியாவை அடித்தாலும் சும்மா மண்ணுக்கு அடிக்க போகிறான், காட்டுக்கு அடிக்க போகிறான், நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கு தான் அடிக்க போகிறான். அநியாயமாக அப்பாவிகள் கொல்லப்பட இருக்கிறார்கள். எனவே முதலிலே இந்த அரசியல் செய்வதை, தீவிரவாத செயல்களை வைத்து பயங்கரவாத செயல்களை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்த வேண்டும். அதே மாதிரி இதை மாதிரி ஒரு பிரச்சனை வந்த உடனே முஸ்லீம்கள் மீது அபாண்டமானது மாதிரி பழிகளை போடுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.